எனது அன்பு செல்வங்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய மாலை வணக்கம். மாலை வணக்கம் அப்படின்றீங்களே தாத்தா. எங்கே இருக்கிறீங்க தாத்தா? அதான் அப்படி மாலை நேரம் இங்கே சிட்னியில் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குது. குளிர் இல்லை, வெயில் இல்லை. இன்றைக்கி மட்டும், சாரி, இப்போத்துக்கு மட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெயிலை வந்துடும், மழையாக வந்துடும், புயலும் வந்துடும். அப்பேற்பட்ட இடம் இது. அப்புறம் இந்த இடத்துல எப்படிப்பட்ட இடமெல்லாம் இருக்குது. போகாத இடந்தண்ணிலே போக வேண்டாம் அப்படின்னு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தது ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு பிக்சர் பார்த்தேன். அந்த பிக்சரில் வெகு தூரம் தனியே போவது அபாயம், நான் உனக்கு ஹெல்ப்புக்கு கூட துணைக்கு வரேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்றத ஒரு அழகு பொண்ணு பாடுது, நடிகை. சம்மதமா, நான் உந்தன் கூட வரேன் சம்மதமா, வெகு தூரம் தனியே போவது அபாயம் அப்படின்னு ஒரு பாட்டு. பகலில் வெகு தூரம் போகிறதுனா அபாயம், கடவுள் தான் நம்ம கூட வைக்கிறாரு அப்படி. அப்புறம் ஒரு முறை ஒரு முறை நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன். அப்புறம் இடத்துல நின்றுருந்தேன். அப்போது 2 பேர் கார்லேருந்து இறங்கிட்டு வந்து 2 பேரும் பேசியிருந்தாங்க. அப்புறம் என்ன ஓய் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். இவன், இல்லைம்மா நேற்று வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தேன், நைட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் உடனே அவரை பார்த்தேன். டெல்லிக்கு போயிட்டு வந்தாரா? டெல்லிக்கெல்லாம் மினிஸ்டருங்க அவங்கவுங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் போவாங்க, எனக்கு தெரிஞ்ச வரலையும். இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன்றாரு. அப்புறம் நீ எங்கே ஓய் போயிட்டு வந்த? ஓய்னாக்கா ஃப்ரெண்ட், ஹலோ ஃப்ரெண்டுன்ற மாதிரி அர்த்தமா. அப்புறம் இவர், நேற்று காஷ்மீர் போயிட்டு வந்தப்பா அப்படின்னா. நீ எப்போ காஷ்மீரில் எப்போ காலையில் போய்ட்டு சாயங்காலம் வந்துட்டியானா? எல்லாம் ஒரு 2 நாள் ஆச்சு, 2 நாள் ஆகிட்டு இன்றைக்கி தான் வந்தேன் அப்படின்னு. அப்புறம் நான் நினச்சேன், ஓய் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கப்பா, டெல்லி காஷ்மீர் இப்படியெல்லாம் பேசினுக்கிறாங்கோ, நம்மளும் கீருமே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, நான் அங்கே கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே யோசித்து பார்த்தேன், என்னடா பேசுகிறாங்கோ இவங்க, என்ன அப்பேற்பட்ட டைரக்டர்ஸுங்களா அப்படி இப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் டிரைவருங்கோ, கார் ஓட்டிகள். அவங்க ஆஃபீஸரை கூப்பிட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்துக்கிறான். இவங்க ஆஃபீஸரை கூப்பிட்டு காஷ்மீர் போயிட்டு வந்துக்கிறான். நான் நினச்சிருந்தேன் பெரிய இவங்களாம் பெரிய தலைங்கப்பா அப்படின்னு. நல்ல என் தலையை மூடினுக்கிறேன். ஓகே, அப்படின்னு இருக்கும்போது அதுக்குள்ளே யாரை வந்துட்டாங்க. சரி, நான் பேச வந்த விஷயத்தை விட்டுட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நான் பேச வந்த விஷயத்த அப்புறமா இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, பாய் செல்வங்களே.